கண்ணை மூடி நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன், வயது 42, பெரிய நிறுவனத்தின் CEO, வருட சம்பளம் 50 லட்சம் ரூபாய். ஆனால் தினமும் 3 மணி நேரம் தூக்கம் மட்டுமே. மன அழுத்தம் மருந்து சாப்பிடுகிறான். குடும்பத்துடன் நேரமில்லை. எப்போதும் கவலை. இது நடக்கக்கூடாது, அது நடக்க வேண்டும். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏன் இந்த துன்பம்? ஒரு நாள் அவனது மனைவி சொன்னாள், உங்களுக்கு தேவை ஒரு டீ கடை. அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த டீ கடை தான் அவனுக்கு 2000 வருட பழமையான ரகசியத்தை கற்றுக் கொடுத்தது. திருக்குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. ராஜேஷ், சென்னை டெக் கம்பெனி CEO. 2010 நிறுவனம் ஆரம்பித்தான். கடின உழைப்பு. 13 வருடங்களில் பெரிய வெற்றி. ஆனால் விலை? வேண்டுதல். இந்த குவார்ட்டரில் 20% வளர்ச்சி வேண்டும். காம்படிட்டரை விட முன்னேற வேண்டும். எம்ப்ளாயீஸ் என்னை புகழ வேண்டும். சமூகத்தில் மதிப்பு வேண்டும். வேண்டாமை. தோல்வி நடக்கக்கூடாது. விமர்சனம் வரக்கூடாது. எம்ப்ளாயீஸ் எதிர்ப்பு காட்டக்கூடாது. பணம் இழக்கக்கூடாது. இரண்டும் சேர்ந்து மன அழுத்தம். தினமும் பேனிக் அட்டாக்ஸ். தூக்கமின்மை. 3-4 மணி நேரம் மட்டுமே உறவுகள் பாதிப்பு. மனைவி குழந்தைகளுடன் நேரமில்லை. ஆரோக்கியம். BP, சுகர், ஆங்ஸைட்டி மெடிகேஷன். எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எல்லாம் நான் நினைத்தபடி நடக்க வேண்டும். 2024 ஜூன். பெரிய ப்ராஜெக்ட் தோல்வி. 2 கோடி நஷ்டம். ராஜேஷ் உடைந்தான். ஆபீஸில் தனியாக அமர்ந்து அழுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பார்கள்? அன்று இரவு வீட்டில் மனைவி சொன்னாள், ராஜேஷ், உங்களுக்கு ஒரு டீ கடை தேவை. ராஜேஷ் குழப்பமடைந்தான். என்ன சொல்கிறாய்? எனக்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது, டீ கடை ஏன்? மனைவி புன்னகைத்தாள். நாளை காலை 6 மணி OMRல் உள்ள சாந்தி டீ கடை, போய் பாருங்கள். அடுத்த நாள் காலை ராஜேஷ் OMRக்கு சென்றான். சிறிய டீ கடை. பெயர் சாந்தி டீ கடை. ஒரு முதுமை மனிதர், கிருஷ்ணன், வயது 68. ஆச்சரியம் என்னவென்றால், அவசரமில்லை, கவலை இல்லை. முகத்தில் எப்போதும் புன்னகை. வாடிக்கையாளர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் சமமான மகிழ்ச்சி. ராஜேஷ் டீ வாங்கினான். பேசத் தொடங்கினான். அங்கிள், நீங்கள் எவ்வளவு நேரம் கடை திறக்கிறீர்கள்? காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. வியாபாரம் எப்படி? கிருஷ்ணன் சிரித்தார். சில நாள் நல்லது, சில நாள் கஷ்டம். ஆனால் எனக்கு ஒன்றுதான். ராஜேஷ் ஆச்சரியப்பட்டான். எப்படி அங்கிள்? வியாபாரம் கஷ்டமாக இருந்தால் கவலைப்பட மாட்டீர்களா? கிருஷ்ணன் டீ ஊற்றிக்கொண்டே சொன்னார், மகனே, நான் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டேன். 20 வருடம் முன்பு நானும் உன்னைப் போல இருந்தேன். எப்போதும் கவலை, இது வேண்டும் அது வேண்டாம் என்று. அப்போது ஒரு முதுமை பெண்மணி என்னிடம் ஒரு குரல் சொன்னாள். ராஜேஷ் கேட்டான், என்ன குரல்? கிருஷ்ணன் கண்கள் ஒளிர்ந்தன. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. இச்சை வெறுப்பு இல்லாத இறைவனை அடைந்தவர்களுக்கு எக்காலத்தும் துன்பமில்லை. ராஜேஷ் புருவம் உயர்த்தினான். அது எப்படி அங்கிள்? கிருஷ்ணன் விளக்கினார். பார் மகனே, நான் காலை எழுந்தவுடன் இறைவனை நினைக்கிறேன். இன்று என்ன நடக்குமோ அது எனக்கு நல்லதே. வியாபாரம் நன்றாக இருந்தால் நன்றி, வியாபாரம் கஷ்டமாக இருந்தால் இதுவும் நல்லதற்கே என்று நம்புகிறேன். வேண்டுதலில்லை, வேண்டாமை இல்லை, எல்லாம் இறைவன் செயல் என்று ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் துன்பமில்லை. ராஜேஷ் சிந்தனையில் ஆழ்ந்தான். நான் எப்போதும் இது வேண்டும் அது வேண்டாம் என்று சொன்னேன். அதனால்தான் துன்பம். ராஜேஷ் மாறத் தொடங்கினான். ஸ்டெப் 1. வேண்டுதல் வேண்டாமையை அறிதல். ஒரு வாரம் ஜர்னல் எழுதினான். வேண்டுதல்: ப்ரமோஷன் வேண்டும், புகழ் வேண்டும், பணம் வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும். வேண்டாமை: தோல்வி வேண்டாம், விதர்சனம் வேண்டாம், பண இழப்பு வேண்டாம், விமர்சனம் வேண்டாம். ஸ்டெப் 2. சரணடைதல். தினமும் காலை 10 நிமிடம். இறைவா, என் வேண்டுதல் வேண்டாமைகளை உன்னிடம் கொடுக்கிறேன். இன்று என்ன நடக்குமோ அது எனக்கு நல்லதே. நான் உன் அடிமை. ஸ்டெப் 3. ஏற்றுக்கொள்ளுதல். நல்லது நடந்தால் நன்றி,
கஷ்டம் வந்தால் இதுவும் நல்லதற்கே. ஸ்டெப் 4. சுயநலமில்லாத சேவை. எம்ப்ளாயீஸை மனிதராக நடத்துதல், சமூக சேவை செய்வது, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது. ஸ்டெப் 5. நினைவு. தினமும் 3 முறை வேண்டுதல் வேண்டாமையிலான் எடி சேர்ந்தேன். 3 மாதங்கள் கழித்து முடிவுகள்: மன அழுத்தம் 80% குறைவு, தூக்கம் 7 முதல் 8 மணி நேரம், உறவுகள் குடும்பத்துடன் நெருக்கம், வேலை குறைந்த கவலை அதிக தரம், மன அமைதி முழுமையாக வந்தது. ராஜேஷ் கிருஷ்ணனை மீண்டும் சந்தித்தான். அங்கிள், வேண்டுதல் வேண்டாமை இல்லாததுதான் உண்மையான சுதந்திரம். இறைவனை சரணடைந்தால் துன்பம் துளைந்துவிடும். நன்றி. கிருஷ்ணன் புன்னகைத்தார். மகனே, துன்பம் உன்னை விட்டு விலகவில்லை, நீ துன்பத்தை விட்டு விலகிவிட்டாய். அதுதான் வித்தியாசம். இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இந்த 5 முக்கிய விஷயங்களை இன்றே செய்யுங்கள். 1. வேண்டுதல் வேண்டாமையை அறி. ஜர்னல் எழுது. என்ன வேண்டும், என்ன வேண்டாம்? சுய அறிவுதான் முதல் படி. 2. சரணடை. தினமும் 10 நிமிடம். இறைவா, எல்லாம் உன் கையில், கட்டுப்பாட்டை விடு. 3. ஏற்றுக்கொள். நல்லது நடந்தால் நன்றி, கஷ்டம் வந்தால் இதுவும் நல்லதற்கே. ஈக்வானிமிட்டி பயிற்சி செய். 4. சுயநலமில்லாமல் செய். எதிர்பார்ப்பில்லாமல் உதவு, சேவை செய், பலனை இறைவனிடம் விடு. 5. நினைவு வை. தினமும் 3 முறை வேண்டுதல் வேண்டாமையை விடுகிறேன் என்று எழுதுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கமெண்ட் செய்யுங்கள், நான் வேண்டுதல் வேண்டாமையை விடுகிறேன் என்று எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரந்தோறும் அரிய திருக்குறள் ஞானக்கதைகள் தமிழில்.